ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம ரவை அப்பமும் வெங்காயத்துக்கும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது இந்த ரவை, இந்த டம்ளரால் 1.25 டம்ளர், ஏற்கனவே ஒரு டம்ளர் ரவை இதில் போட்டுட்டேன். இப்போது 3/4 டம்ளர் ரவை இதில் போட்டுடுறேன். அதே மாதிரி 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த ரவையில் ஊற்றிடலாம். ஒரு டம்ளர் ஊற்றுறேன். அதே மாதிரி 1/4 டம்ளர் 1.25 டம்ளர் ரவையில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதே மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். இவ்வளோ வெங்காயம் போட போகிறேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும் போட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி புளி எடுத்து இப்படி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த ரவை நல்லா ஊறி போச்சு. அந்த ரவையோடு அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், ஒரு இஞ்சி துண்டு வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அதோட இந்த மிளகா ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அந்த ரவையை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ரவையை மிக்சியில் போட்டுட்டேன். இப்போது இந்த கரண்டியால் ஒரு 3 கரண்டி தயிர் ஊற்றுறேன். நான் புளிப்பு இல்லாத தயிர் தான் ஊற்றுறேன். நீங்கள் புளிப்பு தயிர் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். 3 கரண்டி போட்டுட்டேன். அதோட ஆப்ப சோடா இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா போடுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த ரவையோட அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது பாருங்கள், நான் கொஞ்சம் மிக்ஸி ஆலம்ன தண்ணியும் ஊற்றிட்டேன். இந்த பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு இருக்குது. இந்த திக்னஸ் தான் கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ்க்கு இருக்குது. இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். வெங்காயத்தொக்கு செய்யறதுக்கு அந்த வெங்காயத்தை கொஞ்சம் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது அதுக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம் தேவை, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றிடலாம். நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்ச பின்ன கடுகு வெந்தயத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கடுகு வெந்தயத்தையும் போடுறேன். இப்போது இந்த கருவேப்பிலை, பூண்டு, மிளகா போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுறேன். கொஞ்சம் பூண்டு வதங்கட்டும். கொஞ்சம் பூண்டு வதங்கிச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுறேன்.
அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போது மஞ்சள் பொடி போடுறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு மஞ்சள் பொடி போடுறேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், பட்டை மிளகாப்பொடி, அதையும் போட்டுடுறேன். இவ்வளோ உப்பு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிடுறேன். நல்லா கலந்து கொடுத்துட்றேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். புளி வாசனையும் போகும், எண்ணெயும் பிரிஞ்சு வரட்டும். அது வரலும் கொதிக்கட்டும். இது பாருங்கள், பாதி சுண்டி வந்துடுது. அடிக்கடி எடுத்து இப்படி கலரி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட திக்காகட்டும். இன்னும் தான் நல்லா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரலாம் வச்சு சாப்பிட்லாம். இது சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். 1 மாதம் வரலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் கூட திக்னஸ் ஆகட்டும். தோசைக்கு கல் வச்சுட்டேன், கல் காஞ்சி போச்சு. இப்போது எடுத்து ஊற்றிடலாம். இது தோசை மாதிரி இல்லை, அப்பம் மாதிரி வரும். ஆப்பம் மாதிரி வரும். ரொம்ப தேய்க்க வேண்டாம். ஒரு கொஞ்சம் புள்ளி வந்த உடனே மூடிக்கலாம். இந்த கொஞ்சம் புள்ளி வந்துடுச்சு இல்லையா? இப்போது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பிடலாம். பாருங்கள், இஞ்சி தொக்கும் திக்காயினே வருது. இப்போ காரம் புளிப்பு எதனா இருந்ததுன்னா இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூனு நாட்டு சக்கரை போடுறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டா வேண்டாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள், தோசை நல்லா இதாகிடுது. இப்போ நம்ம திருப்பி போட வேணாம், ஆப்பம் மாதிரியே எடுத்துடலாம். நான் இன்னொரு தோசையும் போட்டு காமிச்சிடுறேன். இன்னொரு ஆப்பம் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புள்ளி வந்து நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு. திருப்பி போட வேணாம், எடுத்துடலாம். அதே மாதிரி தொக்கும் நல்லா ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அப்பமும் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயத்தொக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.